நான் அது ஏத்துக்கிற மாதிரி இல்ல. தப்பு உன் மேல தான். ஃப்ளவர் கட் பண்ணது தேவையில்லாம நீ கட் பண்ணியிருக்க. இப்படி சொல்லிட்டு உட்கார வச்சிருக்கலாமே! எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு, தீபக் வேற வந்துட்டு ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி, அவரு வேற அவகிட்ட சாச்சனாட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க இந்த பவுலிஸ்ல. அதில என்னங்க சார் தீபக் சார், நீங்க எதுக்குங்க சார் மன்னிப்பு கேட்கணும்? தேவையில்லாம. சொல்லுங்க பார்க்கலாம். சார் விஜய் சார் சுத்த விடாதீங்க சார். தப்புனா தப்பு. நீ பண்ணது தப்புன்னு டைரக்ட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லுங்க சார். அதுதான் நாங்க எதிர்பார்க்குறோமே உங்ககிட்ட. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு எப்படி எதிர்பார்க்கிறேன்னா, நீங்க வந்துட்டு அசால்ட்டா சொல்லலாமே, "நீ பண்ணது தப்பு. நீ இனிமேல் இப்படி பண்ணாத" அப்படின்னு நீங்க சொல்லலாமேங்க சார். அவ்வளோதான். நீங்க மாட்டிக்கிறீங்க சார். அவ சொல்ல மாட்டா. உங்க பொண்ணு வந்துட்டு தப்ப அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சார். அவளோட கேரக்டர் அந்த மாதிரி தான். ஓகேங்களா? வேஸ்ட்டு. நீங்க சொல்றது வேஸ்ட்டு. அவ தப்ப உணர்வா அப்படின்னு நீங்க நெனைக்கிறது வேஸ்ட்டு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வீக்கெண்ட்லயாவது கொஞ்சம் யோசிச்சு வந்துட்டு நீங்க வந்துட்டு பேசுங்க சார். அவகிட்டலாம் நீங்க வந்துட்டு எதிர்பார்க்க முடியாதுங்க சார். அவ